Taste the Daily. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்கள் சாப்பிட்ட உணவில் பல்லி செத்து கிடந்ததை அடுத்து அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தேவரசம்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் விடிய அரசின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. புதன்கிழமை காலை வழக்கம் போல் மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்ட போது பாத்திரத்தில் உயிரிழந்த பல்லி ஒன்று இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அதற்குள் 19 மாணவர்கள் உணவை சாப்பிட்டு விட்டதால் மற்றவர்களுக்கு உணவு வழங்காமல் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் உணவு சாப்பிட்ட 19 மாணவர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. உணவில் பல்லி கிடந்த தகவல் பரவியதால் பள்ளியில் பெற்றோர்கள் குவிந்தனர். இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சிவம்பட்டியில் பெயரளவிற்கு மட்டும் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி உயரமான கட்டிடத்தில் நடைபெற்றதால் மேலே ஏற முடியாமல் மாற்றுத்திறனாளிகளும் முதியோர்களும் மனு அளிக்க முடியாமல் திரும்பிச் சென்றனர். இங்குள்ள தனியார் மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவம்பட்டி ஊராட்சி, கண்ணண்டஹள்ளி ஊராட்சி, நாகம்பட்டி ஊராட்சி மற்றும் பொம்மைப்பள்ளி ஊராட்சி ஆகிய 4 ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பொதுமக்கள் தங்களது குறைகளை மனுக்களில் எழுதி கொண்டு வந்திருந்தனர். சுமார் 10 அடி உயரம் கொண்ட கட்டிடத்தில் படிக்கட்டில் ஏற முடியாமல் மாற்றுத்திறனாளிகள் தாங்கள் கொண்டு வந்த மனுக்களை கொடுக்க முடியாமல் திரும்பிச் சென்றனர். இதேபோன்று முதியோர்களும் படிக்கட்டு ஏற முடியாமல் தவித்தனர். பெயரளவிற்கு மட்டுமே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்ததாக மனுக்களை அளிக்க வந்த பொதுமக்கள் கவலை தெரிவித்தனர். திருப்பதி கோவிலில் பிரசாதம் செய்ய தாவர கொழுப்பு கலந்த நெய் சப்ளை செய்த தமிழ்நாட்டை சேர்ந்த தனியார் பால் பொருள் உற்பத்தி நிறுவனத்தை திருப்பதி தேவஸ்தானம் கருப்பு பட்டியலில் வைத்துள்ளது. லட்டு மற்றும் நெய்வேத்திய பிரசாதங்கள் ஆகியவற்றை தயார் செய்ய திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பல 100 கோடி ரூபாய்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் டெண்டர் மூலம் நெய் கொள்முதல் செய்து வருகிறது. தமிழகத்தை சேர்ந்த தனியார் பால் பொருள் உற்பத்தி நிறுவனம் மீது பல்வேறு புகார்கள் வந்த நிலையில் தேவஸ்தான அதிகாரிகள் குழு அமைத்து நெய்யை சோதனை செய்தனர். அப்போது நெய்யில் தாவர கொழுப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அந்த நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் வைத்து திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சென்னை அடுத்த அயனம்பாக்கம் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை நகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவேற்காடு பகுதியில் அயனம்பாக்கம் ஏரி தண்ணீர் நிறைந்து ரம்யமாக காட்சியளித்து வருகிறது. இந்த நிலையில் மழைநீர் செல்வதற்காக கட்டப்பட்டுள்ள கால்வாயில் கழிவுநீர் சென்று நேரடியாக ஏரியில் கலக்கிறது. இதுகுறித்து நகராட்சியில் பலமுறை தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதுடன் ஏரியில் இருக்கும் மீன்களும் இறந்து போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மழைநீர் கால்வாய் அருகாமையில் தடுப்புகள் இல்லாததால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அச்சத்துடன் சென்று வரும் நிலை உள்ளதாக தெரிவித்துள்ள பொதுமக்கள் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கவும் மழைநீர் கால்வாய் அருகாமையில் தடுப்புகள் அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வந்த அம்மா உணவகம் திமுகவின் காழ்ப்புணர்ச்சியால் கவலைக்கிடமாக மாறியுள்ளது. திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா உணவகங்களை பராமரிக்காமல் மக்களை வஞ்சித்து வருகிறது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, மின்விசிறி, கை கழுவுவதற்கான தண்ணீர் குழாய்கள் என சகல வசதிகளுடன் இயங்கி வந்த அம்மா உணவகம் குப்பை வண்டிகளை நிறுத்தும் இடமாகவும் யாசகர்கள் மற்றும் மதுப்பிரியர்களின் கூடாரமாகவும் மாறியுள்ளது. சமையல் அறையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் முறையாக வெளியேற்றப்படாமல் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்றும் அவல நிலையில் உள்ளது. இப்படி அம்மா உணவகத்திற்கு மூடு விழா நடத்தும் நோக்கில் செயல்பட்டு வரும் விடியா திமுக முதல்வர் ஆய்வு என்ற பெயரில் நாடகம் நடத்தியது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மடைமாற்றும் முயற்சி என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. ஏழை எளிய மக்களின் பசியாற்றும் அம்மா உணவகங்களை முறையாக பராமரித்து பயன்பாட்டிற்கு வழங்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்மா உணத்துல பின்னாடி ஒரே தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. சீலிங் எல்லாம் போயிடுச்சு, கைக்குள்ள தண்ணி இல்லை. அம்மா அம்மா ஆட்சியில் இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ இருக்கிற மாநகராட்சி ஒன்றுமே லாய்க்கு இல்லை. ஒன்றுமே யாருமே இல்லைங்க, கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கேட்டால் கேஸ் கொடுத்துட்றாங்க. கேஸ் கொடுத்தா என்ன பண்ணுறது? ஆமாம், நம்ம எதாவது சொன்னோமா நம்ம மேலேயே கேஸ் கொடுக்குறோம். ஆனால் முன்ன நல்லா இருந்துச்சு, அம்மா ஆட்சி இருக்கும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு. எத்தனை கார் நிற்குங்களா, எல்லாம் அன்னபூர்ணால சாப்பிட்றவங்க கூட இங்கே தான் சாப்பிடுவாங்க. ஆமாம், பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றது போல இங்கே தான் வருவாங்க. பழைய 6 வாரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. கேட்டால் நம்ம மேலே கேஸ் கொடுத்துருவாங்க. உடனே அடிக்க ஆள் வந்துடும். வரும்போது ஒன்றும் பண்ண முடியாது. ஓடுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க. எல்லாம் இதே தாங்க, அராஜகம் தாங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள அரசு பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மாணவர்களுக்கு முறையாக பாடம் சொல்லித் தருவதில்லையா என ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியரை கடிந்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருத்தணியில் உள்ள டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் நடத்திய ஆட்சியர் கேள்வி கேட்ட நிலையில் மாணவர்கள் பதில் தெரியாமல் திணறினர். உடனடியாக ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியரை பார்த்து, இதுதான் நீங்கள் பாடம் நடத்தும் விதமா என கேள்வி எழுப்பினார். ஏற்கனவே அரசு பள்ளி தேர்ச்சி விகிதம் தொடர்பாக ஆசிரியர்களை தகாத முறையில் திட்டியதாக ஆட்சியர் மீது ஆசிரியர்கள் புகார் அளித்த நிலையில் மாணவர்களுக்கு சரியாக பாடம் கற்றுத் தருவதில்லை என ஆசிரியர்களை மாவட்ட ஆட்சியர் திட்டித் தீர்த்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் குப்பை கிடங்கிற்குள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சக்கராப்பள்ளி பகுதிகளில் தினசரி அள்ளப்படும் குப்பைகள் சாதிக் நகர் பின்புறம் பகுதியில் அமைந்துள்ள குப்பை கிடங்கில் குவியல் குவியலாய் கொட்டப்பட்டு வருகிறது. குப்பைகளால் துர்நாற்றம் வீசி வருவதோடு குப்பை கிடங்கில் அடிக்கடி தீப்பற்றி எரிந்து மூச்சு திணறல் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து விடியா திமுக ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் விரக்தி அடைந்த அப்பகுதி மக்கள் குப்பை கிடங்கில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காற்று நம்மளால சுவாசிக்க முடியல. சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இங்க நிறைய ஆஸ்துமால பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. இதுக்கான தீர்வு என்னன்னு எங்களுக்கு தெரியல. நிறைய முறைகள்ல நாங்க எல்லாத்தையும் சொன்னோம். ஆனா அதை யாருமே அரசு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. கடைசியா எங்களுக்கான முடிவு தெரியல அப்படின்னும் போது போராட்டத்துல ஈடுபட்டோம். இதுக்கும் எங்களுக்கு ஒரு முடிவு தெரியலன்னா தொடர் போராட்டத்துல நாங்க ஈடுபடுவோம்.